நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். மத்தேயு 6:22 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். மத்தேயு 6:22. இந்த சரீரத்துக்கு எது விளக்கா? கண். வாசிங்க தொடர்ந்து. என்னுடைய சரீரம் முழுவதுமாக வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா எது முதல் வெளிச்சமா இருக்கணும்? கண். அப்போ இந்த கண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதனால தான் ஆதியாகமம் புஸ்தகம் சொல்லுது, ஏவாள் என்ன செய்தாளா? தன்னுடைய பார்த்து கண்ணை வைத்து பார்த்து அந்த பழம். ஓகே, அப்போ சிம்சோன் அவள் என் பார்வைக்கு அழகானவள். பார்வை, கண், அங்கேயும் கண். நல்லா பார்த்தா இந்த கண்ணை குறித்து வேதாகமத்துல அநேக காரியங்கள் இருக்கு. பவுலுக்கு கூட கண்ணுல என்ன செய்யுது? பிரச்சனை வருது. சிதேக்கியா ராஜாவுக்கு கண்ணை என்ன செய்யறாங்க? பிடுங்குறாங்க. அப்போ கண்ணுல பல காரியங்கள் இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் சொல்லும் பொழுது இச்சைகளை குறித்து பேசுது. அப்போ 3 வகையான இச்சைகளை குறித்து பேசுது. அதுல ஒரு இச்சை என்ன இச்சை? அங்கேயும் கண்தான், அங்கேயும் கண்தான். அப்போ கண்களின் இச்சை. அப்ப கண்ணு நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, இச்சையான தீய காரியங்களுக்கும் அந்த கண் பயன்படப்பட்டு இருக்கிறது. அப்ப கண் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். கண் என்பது மிக முக்கியமானது. அந்த கண்ணை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சில வசனத்தை நம்ம வாசித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 1வது வசனம். போதும். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண் இருள் அடைந்தது. அப்ப வயதான கண் இருள் அடையுமா? ஒரு கேள்வி. ஆனா ஆபிரகாமுக்கு கண் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லல. ஆபிரகாமுக்கு கண் இருள் அடைந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லல. யார் இந்த ஆபிரகாம்? இந்த ஈசாக்குனுடைய தகப்பனார் தான் இந்த ஆபிரகாம். ஆனா கண் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்ல. ஆனா ஈசாக்குக்கு கண் இருள் அடைந்தது. எப்ப இருள் அடைந்தது? முதிர் வயதில் இருள் அடைந்தது. ஓகே, ஆனா ஏன் இருள் அடைந்தது? இதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. ஏன் இருள் அடைந்தது? ஈசாக்குனுடைய கண் இருள் அடைவதற்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா மோசேயினுடைய கண்கள். வாசிப்போமா வசனங்களை? உபாகமமுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். போதும். அப்போ மோசேக்கு கண் என்ன செய்யப்படல? இருள் அடையவில்லை. மோசேக்கு கண் இருள் அடையவில்லை. ஆனா ஈசாக்குக்கு கண் இருள் அடைந்திருக்கு. இவரும் முதிர் வயது வந்து மரித்தார் மோசே. ஈசாக்கும் முதிர் வயது அடைந்தான். முதிர் வயது ரீச் ஆகும் பொழுது ஈசாக்குனுடைய கண் இருள் அடைந்துருச்சு. ஏன் இருள் அடைந்தது? ஏன் மோசைக்கு இருள் அடையவில்லை? ஏன் ஈசாக்குக்கு இருள் அடைந்தது? தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு சில காரியத்தை நாம் அறிந்து கொண்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த செய்தி. ஏன் ஈசாக்கினுடைய கண் இருள் அடைந்தது? இருள் அடைவதற்கு காரணம் என்ன? ஈசாக்கினுடைய கண் இருள் அடைவதற்கு காரணம் என்ன? இந்த கண் என்பது தரிசனத்தை குறிக்கும். கண் என்பது தரிசனத்தை குறிக்கும். அப்போ நம்மளும் கூட 2025வது ஆண்டு ஜனவரி மாதம் என்ன செஞ்சிருப்பான்? ஒரு பொருத்தனை எடுத்து என்னுடைய 2025வது ஆண்டினுடைய தரிசனம் சொல்லி ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருப்பான்? வகுத்திருப்பான். ஒரு கமிட்மெண்ட்டை வச்சிருப்பான். ஆனா அந்த கமிட்மெண்ட்டை இப்ப திரும்பி பார்த்தா அந்த கமிட்மெண்ட்ல கரெக்டா நம்ம இருக்கிறோமா இல்ல அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோமாங்கிறத பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ஆனா நம்மளுடைய தரிசனத்துல இன்றைக்கு நம்ம எந்த நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்?
ஏன் என்னுடைய கண் இருள் அடைகிறது? என்னுடைய கண் இருள் அடைவதற்கு காரணம் என்ன? மோசேனுடைய கண் இருள் அடையவில்லை, அவனுடைய பலனும் குன்றி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. குன்றி போகவில்லை. அப்போ கண் இருள் அடைந்தால் பலன் போய்விடுமா? வேதம் சொல்லுகிறது ஈசாக்குக்கு கண் இருள் அடைந்ததற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நேசிக்கிறத ஈசாக்கு நேசிக்க மாட்டார். தேவன் நேசிக்கிறத ஈசாக்கு நேசிக்க மாட்டார். தேவன் வெறுக்கிறத ஈசாக்கு நேசிப்பார். நான் இங்க கண்ணு என்று சொல்லக்கூடியது எல்லாமே இனி தரிசனத்தை நோக்கியே நீங்க பார்க்கணும். அப்போ ஏன் தேவன் நேசிக்காததை ஈசாக்கு ஏன் நேசித்தார்? நல்லவர் தான், முற்பிதாக்கள் தான், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் தான். ஆனாலும் ஏன் தேவன் நேசிக்காத காரியங்களை ஈசாக்கு நேசித்தார்? நான் இங்க வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை மல்கியாவுக்கு திருப்புவோம். அப்போ மல்கியாவினுடைய புஸ்தகத்துக்கு திருப்புவோம். மல்கியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். அப்போ தேவன் என்ன சொல்றாரு? யாக்கோபை முழுவதுமாக ஆவிக்குரிய ரீதியில மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க போல கண்ணுன்னு சொன்னா கேரட் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணும் சொல்லுவேன் நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? அதை புரிய வச்சிருக்கோம். அப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஈசாக்கு யார நேசித்தார்? ஈசாக்கு யார நேசித்தார்? ஏசாவை நேசித்தார். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் யார நேசித்தாரா? யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்போ தேவன் வெறுக்கிற ஏசாவ இப்ப யார் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறா? ஈசாக்கு நேசிக்கிறார். ஈசாக்கு நேசிக்கிறார். எப்படி நேசித்தாரு? இப்ப நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தார, முத நீ என்ன செய்ய? போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடிக்கிட்டு வா. நான் தேவன் தான் யார நேசிக்கிற. அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, யாரு யாரை செவிப்பார்கள், யார் ஆண்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிறப்பிலே சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த ஈசாக்கு மூத்த பையன் இல்ல, குடும்பத்தை தாங்குற பையன் இல்ல அப்படின்னு சொல்லி யாருக்கு மேல ஆசை, யாருக்கு மேல விருப்பம், யார நேசித்தார் அப்படின்னா ஏசாவை நேசித்தார். இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஏன் என்னுடைய கண்களில் என்னுடைய தரிசனங்கள் இருள் அடைகிறது? ஏன் அது வெளிச்சம் இல்லாமல் இருள் அடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வெறுக்கிறத நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? ஏதோ ஒரு இடத்துல நேசித்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? தேவன் வெறுக்கக்கூடிய காரியத்தை இன்னும் என் இடத்துல நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கண் என்ன செய்யப்படும்? இருள் அடையும். என் கண் இருள் அடையும். ஆனா ஈசாக்குக்கு இது ஒரு கஷ்டமா தான் இருந்தது. ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்க முடியலன்னு கஷ்டம், ஏசாவுக்கு கொடுக்க முடியலன்னு கஷ்டம். அதனாலதான் யாக்கோப அனுப்பும் பொழுது ஈசாக்கு ஒரு ஒட்டகம் கூட கொடுக்காம ஈசாக்கு யாரு? ஆபிரகாம் செல்வந்தனாக வாழ்ந்தவர். அவருடைய குமாரன் ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இப்ப 200 மடங்கு சொத்து உள்ள ஒரு செல்வந்தன் தான் ஈசாக்கு. ஆனா இந்த ஈசாக்கு தானே யாக்கோப அனுப்பும் பொழுது வெறும் கையா அனுப்புனாரு. ஒரு ஒட்டகம் கூட கொடுத்து வழியில எப்பா நீ ஒட்டகத்துல போன்னு சொல்லல. ஆனா ஆபிரகாம் செஞ்சாரு. ஈசாக்கு பெண் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒட்டகங்களை அனுப்பிச்சு விட்டாரு, ஆட்களை துணைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இங்க ஈசாக்கு யாக்கோபு அனுப்பிச்சு விடும் போது எப்படி அனுப்பிச்சு விடுறாரு? வெறும் கையா. ஏன்? ஈசாக்குக்கு பிடிக்கல.
என்னத்த தேவன் நேசித்த இந்த யாக்கோபு யாருக்கு இப்ப பிடிக்காம போயிட்டாரு? ஈசாக்குக்கு. அதனால அவருடைய கண் என்ன செய்யப்பட்டது? இருள் அடைந்தது. அவருடைய மனம் சஞ்சலத்தினால் தவித்தது. யோபு 17:7 வாசிப்போம். கண் இருள் அடைகிறதுக்கு ஒரு காரணம் அழகா சொல்றாங்க, வாசிப்போம். யோபு 17:7. எதனால இருள் அடைந்ததா? சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. அப்போ என்னுடைய கண் இன்றைக்கு இருள் அடைகிறதுக்கு முதல் காரணம் என்ன? சஞ்சலம், கஷ்டம். மனசுல என்ன செய்யுது? கஷ்டம். நான் ஒரு திட்டம் தீட்டு வச்சேன், ஆனா அது நடக்கல, இன்னொரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு இதே மாதிரியான மனம், ஒரு சஞ்சலத்துல ஆபிரகாம என்ன செஞ்சார்? நைட்டு ஃபுல்லா இருந்தாரு. எப்ப தெரியுமா? எப்போ இஸ்மாயிலை குறித்து சாராள் சொன்னாலோ அப்ப அவரோட மனசு என்ன செஞ்சது? கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இஸ்மாயிலும் என்னோட பையன். மனம் சஞ்சலப்பட்டாரு ஆபிரகாம். ஆனா தேவன் ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. நீ என்ன செய்யணும்? சாராள் சொல்றதா கேளு. நீ நாளைக்கே என்ன செய்யணும்? அனுப்பிச்சு விட்டுரு. அவ்வளவுதான். அனுப்பிச்சு விடுன்னு சொன்ன உடனே நைட்டு ஃபுல்லா கவலைப்பட்டு இருக்கிறாரு. ஐயோ, என்னுடைய மகன் அல்லவா இஸ்மாயில, இந்த இஸ்மாயில சாராள் திட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆபிரகாம் தான் விடிஞ்ச உடனே அனுப்பிச்சு விடுறாரு. கிளம்பி போயிருப்பா. ஏன்? தேவனுக்கு விருப்பம் இல்லை. அப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் யார் எடுத்தா? ஆபிரகாம் எடுத்தாரு. ஆனா ஈசாக்கு அந்த இடத்துல என்ன செய்யல? நிக்கல. அப்போ என்னுடைய கண் இருள் அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் வெறுக்கிற காரியத்தின் மேல் நான் நாட்டம் கொள்வது. அதனால்தான் யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றாரு, நான் விரும்பினதெல்லாம் எனக்கு தராதீங்க, எனக்கு எது தேவையோ அதை தாங்க. நான் விரும்புறதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா கடைசியில என்னுடைய மன சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கும். அப்போ என்னுடைய மனம் சஞ்சலத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா தேவன் எதை விரும்புறாரோ அதை நான் செய்யணும். தேவன் எதை விரும்பலையோ அதை நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்வேனாகில் என்னுடைய மனம் சஞ்சலத்தினால் தவிக்கும், என்னுடைய கண் இருள் அடையும், என்னுடைய பலன் குன்றி போகும். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, ஏன் குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை அப்படின்னா, அம்மா ஒரு பையனை நேசிக்கிறது, அப்பா ஒரு பையனை நேசிக்கிறது. அம்மா யாக்கோப நேசித்தாங்கன்னா அப்பா ஏசாவை நேசிப்பாரு. குடும்பத்துல சஞ்சலத்தான் இருக்கும். குடும்பத்துல சஞ்சலதான் இருக்கும். எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருமே ஒரே ட்ராக்கா இருக்கணும். அதனால தானே அவர் சொல்றாரு, அவள் என் மாமிசத்தின் மாமிசம், ஒரே சரீரம், என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரே ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தை சபையாகிய உங்களிடத்துல இருக்குதா? கிறிஸ்துவின் சிந்தை சபையாகிய உங்களிடத்துல, மனவாட்டியாகிய உங்களிடத்துல அவருடைய சிந்தை அப்படியே இருக்குதா? இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்மளுடைய மனம் சஞ்சலத்தினால் தவிக்கும். தேவன் சொல்றாரு, எனக்கு இந்த 6 காரியங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அவர் வெறுக்கக்கூடிய அந்த 6 காரியங்களையும் இன்றைக்கு நான் வெறுக்கிறேனா?
அவர் வெறுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீதிமொழிகளை சொல்றாரு. இந்த 6 காரியங்களை நான் வெறுக்கிறேன், 7 எனக்கு அருவருப்புன்னு சொல்றாரு. அவருக்கு வெறுக்கக்கூடிய அந்த 6 காரியங்களையும் இன்றைக்கு நான் வெறுக்கிறேனா? இந்த வருடத்தோட கடைசி மாதத்துக்குள்ள இருக்கிறான். நான் 2026க்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பதாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, தேவன் வெறுக்கிறத இன்றைக்கு நான் வெறுக்கணும். 2026க்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? தேவன் வெறுக்கிறத நான் வெறுக்கணும். தேவனுடைய சிந்தை எதுவோ அந்த சிந்தை எனக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருக்குமானால் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, அம்மா ஒரு ட்ராக்கு, அப்பா ஒரு ட்ராக்கு. ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். தேவன் எதை குறித்து எதை உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, தேவன் எதை விருப்பம் சொல்லுகிறாரோ அதையவே நான் தேட வேண்டுமே தவிர, தேவன் வெறுக்கக்கூடிய காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? நேசித்தரக்கூடாது. தேவன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு அருவருப்புங்கிறாரு, பரிசுத்த குலைச்சல்ங்கிறாரு. அவருக்கு அது பரிசுத்த குலைச்சலா காணப்பட்டதுன்னு சொன்னா எனக்கும் அது பரிசுத்த குலைச்சலா காணப்படணும். ஏன்னா அவர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் இது. அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறான்னு சொன்னா அவருடைய சிந்தை சும்மா பேர் மட்டும் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்ல. கிறிஸ்தவ ஜீவியா கிறிஸ்துவை அனுதினமாக நான் பிரதிபலிக்க வேண்டும். நான் பிரதிபலிக்க விட்டால் நான் கிறிஸ்தவன் அல்ல. பேர் கிறிஸ்தவன் வேணா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன் அல்ல, பேர் கிறிஸ்தவன். ஏசாயா 4:1 சொல்ற பிரகாரமாக எங்களுக்கு எங்களுடைய சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்களோட சொந்த உடைகளை உடுப்போம், ஆகாரத்தை புசிப்போம், எல்லாம் புசிப்போம். வாசிங்க ஏசாயா 4:1. 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு எங்க இஷ்டத்துக்கு நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு இஷ்டமானதையே நாங்கள் உடுப்போம். நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கும் சர்டிபிகேட் இருக்கிறதுக்கும் எனக்கு நீர் மாத்திரம் போதும். அந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நீர் போதும். நான் கிறிஸ்டின்னு சொல்லணும், அதுக்காக நான் என்ன செய்றேன்? ஸ்டாரை தொங்க விட்டுறேன். ஸ்டாரை வீட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறேன்? தொங்க விட்டுறேன். பிறந்திருக்கிறாரா? உண்மையிலே பிறந்திருக்கிறாரா? உள்ளத்துல உண்மையே பிறந்திருக்கிறாரா? இல்ல வெறும் ஸ்டாரை மட்டும் தொங்க விட்டு நான் கிறிஸ்தவன்னு காட்டுறதுக்காக தொங்க விடுறோமா? கிறிஸ்து உண்மையிலேயே பிறக்கல அப்படின்னா இனி யாரும் தொங்க விடக்கூடாது. கிறிஸ்து எனக்குள்ள பறந்திருக்கிறார்னா தைரியமா தொங்க விடுங்க. தொங்க விடக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க தொங்க கெட்டும் பொழுது உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்? கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறாரான்ட்டு. அவருக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் நான் செய்வேன், ஆனா நான் யாரு? கிறிஸ்தவன் சொல்லி நானும் சொல்லிக்கிறது. இது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை நான் செய்யக்கூடாது. சோ ஈசாக்கினுடைய கண் இருள் அடைவதற்கு காரணம் என்ன? சொல்லணும், வாயை திறக்கணும். ஈசாக்கினுடைய கண் இருள் அடைவதற்கு முதலாவது காரணம் என்ன? சஞ்சலம். ஏன் இந்த சஞ்சலம் வந்தது? தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வது. எல்லாரும் அப்படியே இப்ப பைபிளை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிப்போமா எல்லாரும். கர்த்தாவே, உமக்கு பிடிக்காத காரியம் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்துல இருக்குமானால் அத தயவு செய்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா? நம்மளுடைய இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கும்படியாக விமலா சிஸ்டர் நமக்கு கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னா,
எங்களுடைய தரிசனமும் எங்களுடைய பார்வையும் இருள் அடைந்து போகாதபடி, எங்களுடைய இருதயம் சஞ்சலத்தினால் தவிக்காதபடி, உமக்கு பிரியமில்லாத காரியம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருந்து, எங்களுடைய சபைகளில் இருந்து, எங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து இன்னைக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்மளுடைய சபைக்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஜெபிங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, குமாரனாய கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாண்ட ஒத்தாசையோடு இதோ உங்களுடைய சமூகத்தின் நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, கொடுக்கப்பட்டதா அந்த ஜெப குறிப்பை உடைய பாதப்பள்ளே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆம் தகப்பனே, கத்தாவே, நாங்கள் கத்தாவே உங்க பிரியமாய் கத்தாவே நடக்காதபடிக்கு கத்தாவே, உங்களுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு கத்தாவே, உங்க பிரியமானதை செய்யாதபடிக்கு தடையாய் கத்தாவே காணப்படுதான கத்தாவே, எல்லா காரியங்களையும் கத்தாவே எங்களை விட்டு எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் கண்கள் இருளடையாதபடிக்கு கத்தாவே, கத்தாவே எங்கள் இருதயம் சஞ்சலப்படாதபடிக்கு கத்தாவே, அதன் நிமித்தமாக உங்களுடைய சித்தம் செய்ய முடியாதபடிக்கு கத்தாவே தடையாய் காணப்படுறான எல்லா காரியங்களையும் கத்தாவே எங்களை விட்டு எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரும் சித்தம் செய்தவர்களாய் கத்தாவே நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கத்தாவே தயவாய் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சபையார் அனைத்தும் கத்தாவே இந்த காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக கத்தாவே ஆசீர்வதிங்க. எல்லா சஞ்சலங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தரிசனத்தை காண்கிற பிள்ளைகளாய், உங்களுடைய தரிசனத்தை செய்கிற பிள்ளைகளாய் கத்ததாமே எங்களை எடுத்து நிமிர்த்தி நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையில கருத்துக்குள்ளாய் எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட ஜெபத்தை தேவன் கேட்டான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். இரண்டாவதாக 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். போதும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது யாருடைய கண் அங்க இருள் அடைந்ததா? ஏலினுடைய கண் இருள் அடைந்தது. இந்த ஏலிய குறித்து ஒரு சில காரியத்தை சொல்லி நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக போலாம். இந்த ஏலி எப்படி சாமுவேல் அந்த இடத்துல இப்ப சிறுவனா இருக்கிறான். இதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா சாமுவேல் சிறுவன், எப்படி சாமுவேல் சிறுவனா இருந்தாரோ அதே போல ஏலியும் சிறுவனாக வந்து அங்கேயே வளர்ந்து ஆசாரியனாய் இருந்து பிரதான ஆசாரியனா மாறினவர் ஏலி. அவருடைய லைஃப் ஹிஸ்டரி இது. ஓகே, எப்படி இன்றைக்கு சாமுவேலை பார்த்து தேவன் கூப்பிடுறார் பாத்தீங்களா? சாமுவேலேன்ட்டு. அதே மாதிரி ஒரு காலத்துல ஏலின்னு கூப்பிட்டாரு. அப்போ அதனாலதான் ஏலி உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இன்னொரு தடவை கூப்பிட்டா நீ என்ன செய்ய, அடியேன் இருக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா இதே சத்தம் இதுக்கு முன்னாடி எனக்கும் கேட்டிருக்கு, இதே சத்தம் என்னோடையும் பேசினது. அந்த அனுபவத்துல தான் இவர் இப்ப யார கைட் பண்றாரு? சாமுவேலை கைட் பண்றாரு. இப்போ இந்த சாமுவேலும் சரி ஏலியும் சரி இப்ப எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்துல அங்க ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கோங்க, அவரு ஒரு ரூம்ல இருக்கிறாரு, மிஞ்சி போனா ஒரு செவுரு இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. செவுத்த தாண்டனா யாரு? சாமுவேல், இந்த சைடு ஏலி. இப்படி 2 பேரும் இடையில ஒரு செவுரு தான். ஏலியோடு பேசின தேவன் இப்போ யார கிட்ட பேசுறதுக்கு வாஞ்சிக்கிறாரு? சாமுவேல் இடத்துல கேட்க வாஞ்சிக்கிறாரு, அவனோட பேச வாஞ்சிக்கிறாரு. ஏன் ஏலினுடைய கண் இருள் அடைந்தது? ஏன் ஏலினுடைய கண் இருள் அடைந்தது? தேவன் ஏலியோட பேசினார்ல, இப்ப ஏன் பேசல? இப்ப ஏன் பேசாம சாமுவேல் இடத்துல பேசினாரு? ஏன் சாமுவேல் இடத்துல பேசினாரு? ஏன் என்னோட பேசல? எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில கேட்டிருக்கிறீங்க, ஏன் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல தேவன் என்னோடு பிரத்யட்சமா பேசினாரு, இப்ப ஏன் என் கூட பேசல? எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க தேவனோடத்துல? கர்த்தாவே ஏன் இப்ப என் கூட பேசல? நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல என் கூட பலமா
பேசுனீங்களே, இப்ப ஏன் பேசலான்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க தேவனோட சமூகத்துல? அந்த வசனம் 2வது வசனம் வாசிங்க. சாரி, 2வது வசனம் வாசிங்களா? 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அந்நாட்களில், எப்ப அவங்க வாழ்ந்த அந்த நாட்கள்ல வாசிங்க, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அந்த சமயத்துல பிரத்யட்சமான தரிசனம், அவருடைய வசனம் ரொம்ப ரேரா தான் தேவன் பேசினாரு, ரொம்ப ரேரா தான் வெளிப்பட்டாரு. ஏன் தேவன் பேச கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. தேவன் ஏலியோட பேச கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. நம்மளோட இப்ப தேவன் பேசுறது அபூர்வமா இருக்குதா? அபூர்வமா இருக்குதா? சொல்லுங்க. தேவன் நம்மளோட இப்ப பேசுறது அபூர்வமா இருக்குதா? எப்பமாதான் தேவன் பேசுறாரா? இல்ல இன்னும் பேசவே இல்லையா? எப்பமாவது பேசுறாரா அப்படின்னா இன்னைக்கு நீங்க கரெக்ட் பண்ணணும் உங்களோட வாழ்க்கைய. இன்னைக்கு நீங்க கரெக்ட் பண்ணணும். இன்னும் பேசவே இல்லை அப்படின்னா இம்மிடியட்டா டாப் ப்ரையாரிட்டியில நீங்க என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஒப்புரவாகணும். தேவனோட சமூகத்துல ஒப்புரவாகணும். தேவன் இன்னும் என்னோட பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நாங்க நன்றி சொல்லி தேவனிடத்துல இன்னும் வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, அப்போ ஏன் ஏலியோடு அவர் பேசுவதை நிறுத்தினார்? ஏன் ஏலியோடு பேசுவதை நான் எப்படி இந்த வசனத்தை பார்க்கிறேன்னா, தேவன் பேசுறதை நிறுத்தினால தான் ஏலியோட கண் இருள் அடைந்தது. எப்படிதான் நான் பார்க்கிறேன். அவருடைய கண் இருள் அடைவதற்கு என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னா, பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கல. பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கல. குடும்பத்தை சரியான முறையில வழிநடத்த தெரியல. ஆனா யார் இந்த ஏலியோட பிள்ளைங்கன்னு தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் பண்ணினவங்க. தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள ஊழியம் பண்ண தெரியுது. நமக்கு என்ன செய்யுது? ஊழியம் பண்ண தெரியுது. ஊழியத்தை பலமா திட்டமிட தெரியுது. ஊழியத்தை நோக்கி அநேக நபர்களை வழி நடத்த தெரியுது. ஆனா கிறிஸ்துவத்தான் தெரியல. ஊழியத்தை குறித்ததான அறிவு இருக்குது, வேதாகமத்தை குறித்ததான அறிவு இருக்கு, வேதாகமத்தில் உள்ள வெளிப்பாடுகளை வியாக்கியானம் செய்வதற்கான அறிவு இருக்குது. ஆனா கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யல? இல்ல. புதிய பாட்டுல அழகா ஒரு வசனத்துல சொல்லுவாரு, தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ரோமர் வாசிங்கப்பா. ரோமர் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? நம்மளோட வைராக்கியம் எப்படி இருக்கு? பிள்ளைங்களா ஊழியத்துக்குள்ள நடத்த நமக்கு தெரியுது. பிள்ளைகளும் ஊழியத்துல நின்று ஊழியம் செய்ய தெரியுது. நம்மளும் ஊழியம் செய்ய தெரியுது. வார்த்தைகளை பேச தெரியுது. ஆனா அந்த வார்த்தைய அறிந்து கொள்வதற்கான அறிவு நம்ம இடத்துல இல்ல. நான் வார்த்தை என்பது கிறிஸ்துவை சொல்றேன். வார்த்தையாகிய கிறிஸ்துவை சொல்லுகிறேன். ஊழியம் செய்ய தெரியுது. ஆனா கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள தெரியவில்லை. கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளுவேனானால் அவர் விரும்புகிறபடி என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? நடத்துவேன். கீழ்ப்படிதல் என்ன இல்ல? கீழ்ப்படிதல் இல்ல. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்ல. ஊழியங்கள் பேசிடலாம், ஊழியங்கள் நடத்தலாம், ஆனா கீழ்ப்படிதல் நம்மளுடைய உள்ளத்துல இருக்குதா? அவர் கீழ்ப்படிந்தாரே, நம்ம கீழ்ப்படிந்தோமா? வாசிங்க ஒரு வசனத்தை. புலம்பலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள். புலம்பல் 5:16-17.
அதனால் எங்கள் இருதயம் பலட்சமாயிற்று. அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. எதனால கண் இருண்டு போகுதுன்னு ரெண்டாவது குறிப்பு சொல்லுதுன்னா, பாவம். பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? எப்படிப்பட்ட பாவம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் 3 வேளை ஜெபித்தா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 3 வேளை ஜெபித்தா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏலி என்னங்க பாவம் செய்தாரு? ஏலி என்ன பாவம் செய்தாரு? அப்போ ஏலி என்ன பாவம் செய்தார்னா, தேவனுக்கும் மேலாக தன்னுடைய பிள்ளைகளை, குமாரர்களை என்ன செய்தது? வைத்தது, மேன்மையாக வைத்தது. இதுதாங்க பெரிய பாவத்திலே பெரிய பாவம். தேவனுடைய இடத்திற்கு ஈடாக, இணையாக பிள்ளைகளை பார்ப்பது. இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? குடும்பங்கள்ல நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? பாவம். இதெல்லாம் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தாயும் தகப்பனையும் பண்றோமா இன்னைக்கு? எனக்கு தெரியும் எல்லா மருமகளும் இங்க வந்து மாமியார தாயாதான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை குறித்து நான் சொல்லல. எல்லா மருமகனும் மாமனார தகப்பனாதான் பார்ப்பீங்க. ஐ நோ தட். உங்களை குறித்து நான் இங்க பேசல. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், தெரிந்து கொள்வதற்காக. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அநீதி எல்லாம் பாவம். நீதியா செய்யக்கூடிய செயலை தவிர அநீதி செய்வதனால் அது பாவம். நன்மை செய்ய திராணி இருந்தோம், அதை செய்யாமல் போனால் அதுவும் பாவம். தீய சொற்கள் பாவம். இப்படி பாவத்தை குறித்து வசனம் தெளிவா விளக்கமா சொல்லுது. அந்த பாவத்தை குறித்ததான அறிவு இன்னைக்கு நம்மளிடத்துல இருக்குதா? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகுன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமா இருக்கு? செத்த ஜீவியமா இருக்குதா? அல்லது உயிருள்ள கிறிஸ்து நமக்குள்ள இன்னும் ஜீவிக்கிறார்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? கிறிஸ்து பிறந்தாருங்கிறது நான் போன சனிக்கிழமை கூட அதை குறித்து சொன்னேன். கிறிஸ்து பிறந்தாருங்கிறது அதிசயம் அல்ல. கிறிஸ்து பிறந்தாருங்கிறது அதிசயம் அல்ல. அநேக ராஜாக்களும் நாட்டை ஆண்ட அரசர்களும் பிறந்திருக்கிறார்கள், அது அதிசயம் அல்ல. அதே போல யூதருக்கு ராஜா பிறந்தார் என்பது அதிசயம் அல்ல. ஆனா 2025 ஆண்டுகளாயும் அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் சொல்றோம் பாத்தீங்களா? அதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா. அப்படி யாருமே என்ன செய்யப்படல. 2025 வருஷமாக வாசம் பண்ணல. ஆனா என் இயேசு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பாவத்தை குறித்ததான அறிவு இல்லைன்னு சொன்னா பரிசுத்தத்திலிருந்து விலகி போயிருவோம். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல, சபையில பரிசுத்தம் காணப்படலைன்னா கிறிஸ்து அங்கு இல்லைன்னு சொல்றான். கிறிஸ்து அங்கு இல்ல. பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறது தான் ஏலியோட பிள்ளைகளுடைய ஆவி. ஏவியோட பிள்ளைகளோட ஆவி என்ன? பரிசுத்த குலைச்சலாக்குவது. அதனால்தான் அவர் சொல்றாரு. தாவீது ராஜா கூட சங்கீத புஸ்தகம் 38:10 வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா சொல்லுவாரு, பாவத்தினால் என்னுடைய கண் என்ன செய்யப்பட்டதா? இருள் அடைந்தது. பாவத்தினால். அப்ப பாவம் எனக்குள்ள வேரூன்றி இருக்குமானால் என்னுடைய பலன் மட்டும் போகல, என்னுடைய கண்ணுல உள்ள பார்வையும் இருள் அடைந்து போகிறது, ஒளி இல்லாமல் போகிறது. ஏன்னா பாவம் ரகசிய பாவம். சின்ன பாவம் தான், பெரிய பாவம் தான் இல்ல, எல்லாமே பாவம் தான். 2026 வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே என்னுடைய தரிசனம் இன்னைக்கு பாதை மாறி போயிட்டு இருக்குது ராஜா.
தரிசனம் பாதை மாறி போய்கிட்டு இருக்குது. நான் உம்முடைய பாதையில இருந்து வேறு பாதையாக நான் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா பாவம் என்னை ஆட்கொள்ளுகிறது. எத்தனை விதத்துல சொல்ல முடியும்? தேவனுடைய பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய தரிசனம் இன்றும் எனக்கு ஒளியா என் வாழ்க்கையில ஒளி வீசுகிறதுன்னு சொல்ல முடியும். ஏலியுடைய கண் இருள் அடைந்ததற்கு காரணம் பாவம். எப்படிப்பட்ட பாவம்? குடும்பத்தில் பிள்ளைகளின் நிமித்தம் எழும்புகிற பாவங்கள். பிள்ளைகளின் நிமித்தம் எழும்புகிற பாவங்கள். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இந்த இரண்டாவது குறிப்புக்காக என்னுடைய தரிசனம் வழி மாறி போயிருச்சு ராஜா. என்னோட தரிசனம் வழி மாறி போயிடுச்சு. என்னோட பரிசுத்தம் குழந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில இருந்து இந்த பாவத்தை எடுங்க. பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிட்டுதான் நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன். நான் தரித்து கொண்ட பிறகு இப்ப நானே மறுபடியும் பாவத்துக்குள்ளாக விழுந்து என்னுடைய கண் இப்பொழுது இருள் அடைந்தது. எனக்கு 2026 வருஷத்துக்குள்ள போகும் முன்பதாக எனக்கு ஒரு தரிசன பார்வைய, ஒரு ஒளிவீசும் பார்வைய எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? ஜாஸ்மின் சிஸ்டர்ட்ட கொடுங்க, ஜோஷோட பாட்டி. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சொல்லப்பட்ட குறிப்புக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே அப்பா, எங்களை முழுமையாக உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணன்மணி போல பாதுகாத்தீரப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தரிசனத்தில் ஒருவேளை இழந்து போயிருந்தால் ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் தரிசனத்திலிருந்து நாங்கள் வழி மாறி போயிருந்தால் தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை மன்னித்து தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. எங்களை கழுவி சுத்திகரித்து தகப்பனே ஆண்டவர், எங்களுக்குள்ள காணப்படுகிற அக்கிரம் மீறுதல் பாவங்களை ஒரு விசை கூட நீர் மன்னித்து தேவன் ஆண்டவராக இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, இந்த புதிய வருடத்துக்குள் நாங்கள் கடந்து போகும் பொழுது தகப்பனே, பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஆண்டவரே, ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய கிருபைகளோடு, புதிய கர்த்தாவே வழிகளை நாங்கள் அறிந்து கொள்கிற ஞானத்தோடு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாங்க இருக்கிற ஒவ்வொருவருங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து ஒரு உணர்வை கட்டளையிடுவீராக ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒருவேளை ரகசிய பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை பாவம்னு அறியாத விதமாக ஒரு காரியத்திற்குள் நாங்கள் கடந்து போயிருக்கலாம்ப்பா ஆண்டவரே. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களை நீர் உணர்வுள்ள இருதயத்தை தந்து அதை உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்து விடுதலை பெற்று கர்த்தாவே ஆண்டவரே, புதிய வருடத்துக்குள்ள கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே. எங்கள் கண்கள் இருள் அடையாதபடி தகப்பனே, உம்முடைய வேதத்தை தியானிக்கவும் உண்மை அறிந்து கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே, முழு சபையாக நாங்கள் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து புதிய வருடத்துக்குள்ள புதிய கர்த்தாவே ஒரு கிருபைகளோடு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. சுத்தி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். மூன்றாவது குறிப்புக்காக ஆதியாகமம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். ஆதியாகமனுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். போதும். முதிர் வயதினால் இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபுடைய கண்கள் மங்களாய் இருந்தபடியினால் என்ன சொல்லப்படுதுங்க? பார்க்க கூடாது இருந்தது. அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. இப்ப அவனுடைய கண் என்ன செய்யல? இருள் அடையல. ஆனா அந்த கண் இப்ப மங்களா இருக்குது. இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா யார் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் மங்கள். எனக்கு தெரியுது, ஒரு சாயல் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் இப்படி போற மாதிரி தெரியுது, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் மங்கள். இந்த மங்களா இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சுத்தமா போறது. இப்ப யாக்கோபு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகல, ஏலி மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகல, அல்லது
ஈசாக்கு மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போல, ஆனாலும் அவனுடைய கண்கள் மங்களா இருக்கு. ஏன் இவனுடைய கண்கள் மங்களா இருந்தது என்னன்னு தெரியல. குழந்தைகளை பத்தி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. குழந்தைகளை பத்தி தான் வந்துட்டு இருக்கு. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க குழந்தைகளுக்காக. அப்போ இவருடைய கண் ஏன் மங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாலும் அவர் 12 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசித்தாரா? இல்ல, ஒரே மாதிரி நேசிக்கல. சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், பெஞ்சமினை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் விட்டேன் அப்படின்னா துக்கத்தோட நான் என்ன செய்வேன், பாதாளத்தில் இறங்குவேன். ரூபன் சொல்றாரு, ஆஹா, நான் என்ன வேணாலும் இங்க பிடிச்சு வைங்க, என் சகோதரனை எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா என் சகோதரனுக்கு, இளையவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னுடைய தகப்பனார் என்ன செய்வாரு, செத்து போயிடுவாரு. எப்படிப்பட்ட பாசம் பாருங்க, பாசம் குழந்தைங்க மேல. ஆனா இதே ஆளு ரூபனை பார்த்தா மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு. பெஞ்சமினை பார்த்தா இவ்வளவு தூரம் சொல்றவரு, ரூபனை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாரு. ஏன்னா மஞ்சத்தின் மேல் ஏறினவனே, தண்ணீரை போல கிளம்பினவனே, டென்ஷன் ஆயிருவாரு. இதே லேவிய பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், லேவிய பார்த்தாருன்னா கொஞ்சம் பயந்துதான் இருப்பாரு. ஏன்னா லேவி என்ன செய்ய, லேவிய சிமியோனா என்னது, கோபம். அவங்க 2 பேத்துக்கும் பயங்கர கோபம். யூதாவை பார்த்தாருன்னா இன்னும், ஏன்னா யூதா யாரு, பாலசிங்கம், வாலிபன் தான். ஆனா வயதா சிங்கம் போல படுத்திருப்பான். அவனை எழுப்புறதான் கஷ்டம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளும் ஒரு மாதிரி. ஆனா இவன் ரொம்ப நேசித்த பெஞ்சமின், இவன் ரொம்ப நேசித்தான். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமா நேசித்தான் இந்த பெஞ்சமினோட சரித்திரத்தை மறுபடியும் நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் வாசித்து பாருங்க. அவங்க அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இவன் ஒரு பெயர் வச்சிருப்பான். இவன் வச்ச பேர்ல தான் மறுபடியும் கூப்பிடுவான். அது அளவுக்கு அவன் பெஞ்சமினை நேசித்தான். ஆனா ரொம்ப செல்லம் கொடுத்து கடைசியில சொல்றான், ஓயாமல் அவனை நேசித்தான். அதனாலேயே அவன் எப்படி போயிட்டான், பீறுகிற ஓநாயை போல மாறிட்டான். பீறுகிற ஓநாய் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி நேசிக்கிறோமா? எல்லாத்தையும் சமமா நேசிக்கிறோமா? இல்ல ஒரு ஆளை உயர்த்தி இன்னொரு ஆளை தாழ்த்தி நம்ம நேசிக்கிறோமா? எப்படி நம்ம நேசிக்கிறோம்? நம்மளோட நேசம் எப்படி? ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இயேசு கிறிஸ்து, எல்லாரையும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரையும் நேசிக்கும்படியாகத்தான் அவரை நேசித்தார். அவருடைய நேசத்தின் அளவு ஒரு ஆளுக்கும் மாறி இல்லைங்க, ஒரே மாதிரி தான் இருந்தது அவருடைய அளவு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய அன்பின் அளவு எப்படி இருக்கிறது? அடுத்த குறிப்பை சொல்லி நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். 4வதாக பாத்தீங்கன்னா, வாசிங்க, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் வாசிக்க வேண்டாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16:21 வாசித்தீங்கன்னா, சிம்சோனுடைய கண் பிடுங்கப்பட்டது. இது அதில ஒரு மோசமான ஒரு காரியம். ஏன் சிம்சோனுடைய கண் பிடுங்கப்பட்டது? ஏன் அவனுடைய தரிசனம் அவனை விட்டு போனதுன்னா, சிம்சோனுக்குன்னு ஒரு விரதம் இருந்தது, நசரைய விரதம் இருந்தது. எப்ப அந்த விரதம் தான் அவனை பாதுகாத்தது. எப்ப அந்த விரதத்தை அவன் உடைத்தானோ அப்ப அவனுடைய பாதுகாப்பு அவனை விட்டு நீங்கினது. எதிரிகள் கை போடுறதுக்கு ஈஸியா இருந்தது. இன்றைக்கு நமக்கும் பாதுகாப்பு அவர் தாங்க. பாதுகாப்பு அவர் தான். இன்னைக்கு நமக்கும் பாதுகாப்பு அவர் தான். அவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலி என்ன வேலி தெரியுமா? பரிசுத்தம் தாங்க வேலி. எப்ப இந்த பரிசுத்தத்தை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வாரமோ, சாத்தா அப்ப நம்ம மேல கை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். யோபு சுற்றிக்கு வேலி போட்டு அடைத்து பாதுகாத்தாரே, அதே பாதுகாப்புக்குள்ளதான் உங்களையும் வச்சிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பை விட்டு வந்தீங்க, கண் பிடுங்கப்படும், தரிசனம் மாறி போகும், பிடுங்கி எடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக போயிருவீங்க. சாத்தான் சும்மானு விட மாட்டான், தரிசனத்தையே எடுத்துருவான். டோட்டலா, கொஞ்சம் மங்களாலாம் இல்ல, ஒரேடியாவே கண் பிடுங்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக போயிருவீங்க.
அப்போ இரண்டாவது மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை சமமா பார்க்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா துயரப்படுவோம். அதான் சங்கீதம் 6:7 சொல்லுது. மூன்றாவது குறிப்பு, துயரப்படுவதினால் என்னுடைய கண் என்ன செய்யப்படுது, மங்களாய் ஒளி இல்லாமல் போகிறது. ஏன்னா பிள்ளைகளை குறித்ததான துயரம். நான்காவது, நம்மளுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளுடைய கண் பிடுங்கப்படும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜபிக்க போறோம். என்னுடைய உள்ளம் துயரப்படாதபடி என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் சமமா பாக்குறேன். என்னுடைய பாதுகாப்பை நீங்க பலப்படுத்துங்க. ஏன்னா இந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்னுடைய கண் பிடுங்கப்பட்டுரும், என் தரிசனம் என்னை விட்டு போயிரும் சொல்லி இந்த காரியம் 2 காரியத்துக்காக 1 நிமிஷத்துல ரொம்ப குயிக்கா மட்டும் நம்ம ஜெபிக்க போறோம். இதுக்காக ஜெபிக்கும்படியாக பிராங்க்லின் பிரதர்கிட்ட நான் சொல்றேன். மைக் இடத்துக்கு மைக்க கொடுங்க. இந்த 2 குறிப்பு தான். என்ன குறிப்புனா, துயரத்தினால் என்னுடைய பார்வை மங்கி போயிடாதபடி என் குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் சமமாக பார்க்கணும், சபையை சமமா பார்க்கணும், ஊழியங்களை சமமா பார்க்கணும் அப்படிங்கிறதையும், நான்காவதாக உம்முடைய பாதுகாப்பு என்னை விட்டு வழி விலக கூடாது, அந்த பாதுகாப்பு என்னை விட்டு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி 2 குறிப்புக்காக சுருக்கமா ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, நேரம் இல்லாதனால. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான சாயங்கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த தரிசனங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்ற தேவரீர் சபையாக கர்த்தாவே நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட நீ கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தாவே தேவரீர் பிள்ளையாண்டவனை கர்த்தா நடத்த வேண்டிய விடத்திலே நடத்து, அவன் முதிர் வயதிலே அவன் கைவிடாது இருப்பான் என்று சொன்னது போல வசனத்தின்படி கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளையை மறப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏலியின் பிள்ளைகளை போல கர்த்தாவை நாங்கள் வளர்க்காதபடி கர்த்தாவே உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. எதிர்பார்த்திருக்கிற திட்டங்கள் கர்த்தாவே, தரிசனங்களை நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாய் நிற்கிற எல்லா தடைகள் கர்த்தாவே நன்றி கர்த்தாவே. சோதரிக்கும் உமக்கும் கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகள் தேவரீர் நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரிவினை உண்டாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகள் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தாவே நன்றி கர்த்தாவே சபையை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த குலைச்சலாக்குகிற எல்லா பரிசுத்த குலைச்சலை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிணைக்காசை போல கர்த்தாவே பரிசுத்த பாத்திரவான்களை எடுத்து அந்த மீதியானரை முறியடித்தது போல ஆண்டவரே நாங்களும் முறியடிக்க எங்களுக்கு பலன் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபையாய் முற்றிலுமாக உடைய கரத்திலே ஒப்படுகிறாங்க. பெற்றோர்களையும் உடைய கரத்திலே ஒப்படுகிறேன், பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்படுகிறேன் கர்த்தாவே. நல்ல ஞானத்தை தாங்க, பலத்தை தாங்க. ரீமா ஷகரபு சுபந்தரிபு சுகங்கதகனரிபு ஒவ்வொரு பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்லணும்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினால சொல்றேன். சிதேக்கியாவுடைய கண் பிடுங்கப்பட்டது காரணம் என்னன்னு தெரியுமா? சிதேக்கியாவுடைய கண் பிடுங்கப்பட்டதுக்கு காரணம், எரேமியா அநேக முறை தேவனுடைய வார்த்தையை கொண்டு எச்சரித்த பிறகும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால சிதேக்கியாவுடைய கண் பிடுங்கப்பட்டது. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யப்படுவோம்? செவி சாய்ப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். கண் மங்களா போனதும், கண் ஒளிமங்கி போனதும், கண் இருளடைந்து போனதும், கண் பிடுங்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்த்தோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்கள் 2026 வருஷத்துல உங்களுடைய கண் நன்றாக ஒளி வீச வேண்டும் என்றால், இருளடையாமல் இருக்கணும்னு சொன்னா வசனம் சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம். என்ன செய்தா என்னுடைய கண் ஒளிமயமா இருக்கும்? வாசிங்க. கரெக்ட் தான், வாசிங்க. அப்பொழுது 1 சாமுவேல் 14:29 இதுதான், வாசிங்க. என் தகப்பன் யார சொல்றாரு? சவுல சொல்றாரு. வாசிங்க. கரெக்ட் தான், வாசிங்க.
என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். யோனத்தானுடைய கண் தெளிந்திருந்தாங்க. என்ன கண் தெளிந்தது பாருங்க. ஈசாக்கினுடைய கண் இருளடைந்தது, யோனத்தானுடைய கண்ணும் தெளிந்தது. அப்போ யோனத்தான் அவனுடைய கண் தெளிவதற்கு அவன் என்ன செய்தானா? என்ன செய்தான்? தேன் சாப்பிட்டான். என்ன செய்தான்? தேன் சாப்பிட்டான். நானும் அட்வைஸ் பண்றேன், எல்லாரும் போய் தேன் சாப்பிடுங்க. எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? தேன் சாப்பிடுங்க. என்ன தேன் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அது என்ன அந்தந்த பிராண்டு தேனெல்லாம் நான் சொல்லல, காட்டு தேன் மலை தேனெல்லாம் சொல்லல. வசனத்தை திருப்புங்க. சங்கீதம் 19 7, 8 வசனங்களை நாம் வாசிப்போம். இங்க தேனுன்னு சொல்லி எதை குறிப்பிடுது அப்படின்னா வசனத்தை, வார்த்தையை குறிப்பிடுது. தேனுன்னு சொல்லி எதை குறிப்பிடுது? வாசிங்க. கர்த்தருடைய வேதம்ங்கிறது வார்த்தை தான். குறைவற்றதும் ஆத்துமாவை, செத்த ஆத்துமாவை இதே உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஓகே, இது ஞானியாக்குது. கண்ணை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. எது? அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை. இதுதாங்க. அப்போ இதுல நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கண் என்ன செய்யாது? இருள் அடையாது. இதுல நீங்க வளர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண் மங்கி போகாது. இதுல நீங்க வளர்ந்தீங்கன்னு சொன்னா பிசாசானவன், எதிரியானவன் நம்மளுடைய கண்ணை பிடுங்க மாட்டான். இதுல வளர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண் தெளிவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க இதுல வளருங்க. உங்களுடைய இதுல நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனை நோக்கி இருக்கும். உங்களுடைய தரிசனத்தின் நீங்க ஃபைனல் டெஸ்டினிட்டி எங்க இருப்பீங்க? தேவனுடைய சமூகத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த 2026வது ஆண்டுக்குள்ளாக காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக நீங்க தேவனுடைய சமூகத்துல எடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் இந்த 2026வது வருஷத்துல உம்முடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தை, இந்த தேனின் மேல நான் எப்பொழுதுமாக வாஞ்சியா இருப்பேன். ஏன்னா அதுதாங்க என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியது. அதுதாங்க என்னுடைய கண்ணை தெளிவிக்கிறதா இருக்கிறது. வேதத்துள்ள அதிசயத்தை காணும்படியாக என்னுடைய கண் திறக்கப்பட வேண்டுமானால் அவருடைய வார்த்தையாகிய இந்த வசனத்தின் மேல் கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சாயிருங்கள் எப்படி சொல்றாரோ அதே போல வாஞ்ச குறையாம இருக்கணும். எத்தனை பேர் இருக்க ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இந்த 2026வது ஆண்டுல தேவனுடைய சமூகத்துல இந்த வார்த்தையவே நான் பிடிச்சிருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் எழுந்திருப்போம். ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் நம்ம எழுந்திருப்போம். பிரதர் குமார நான் முன்னாடி அழைக்கிறேன். வாங்க. 2 நிமிஷத்துல மைக் யார்கிட்ட இருக்கு? மைக் எங்க இருக்கு? மைக் வாங்க. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக இந்த 2026வது வருஷத்துக்கு முன்பதாக நான் நுழையும் முன்பதாக தேனாகிய இந்த வசனத்தின் மேல நான் வாஞ்சையா நானும் என்னுடைய சபையை இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோட ஒரு சிறு ஜெபத்தை நீங்க எழுதுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் என் தேவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 2025வது வருடத்தின் முதல் நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்து வந்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் முதல் நாளை பார்த்த மனிதர்கள் இன்று இல்லை ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு இல்லாமல் எங்களை பாதுகாத்த தயவுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது சொன்ன மாதிரியே நாங்கள் எங்களுடைய இருதயங்களை எல்லாம் உம் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் எங்களே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி வரக்கூடிய வருடங்களிலே உம்முடைய தேனை போன்ற இனிமையான உம்முடைய வசனங்களை மட்டுமே நாங்கள் பருக, எங்களுடைய இருளடைந்த கண்களில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க, எங்கள் மங்கி போன கண்களை யாரும் பிடுங்காமல் இருக்க, எங்களுடைய
தரிசனங்களை பிசாசானவன் பிடுங்கி செல்லாமல் இருக்க தேவனுடைய வசனமே எங்களுடைய பாதைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளில் வளர தேவன் கிருபை செய்யுங்க. அதற்கு ஏதேனும் காரியங்கள் தடையாக இருப்பினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த தடைகளை எல்லாம் என் தேவன் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. இருளை கண்ட நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. இருளில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்யுங்க. உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தையும் பாதத்தில் வைத்து ஒரு முறை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்றபடியே நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். நம்ம பார்த்த இந்த காரியங்களுக்காக சோஃபியா சிஸ்டர் அவங்க முன்னாடி வருவாங்க. சோஃபியா சிஸ்டர் வாங்க முன்னாடி. தியானித்த எல்லா பாயிண்ட்களுக்காகவும் ஒரு நிமிஷம் சபைக்காக ஜெபிக்கங்க. ரொம்ப சுருக்கமான ஒரு ஜெபமா இருக்கட்டும். ஸ்தோத்திராண்டவரே, ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு வாய்களை திறப்போம், வாய்களை திறப்போம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்றவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். பலத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் எங்களோடு கூட பேசுகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்கள் மங்காதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் கண்கள் பிடுங்கப்படாதபடிக்கு, தரிசனமற்றவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் மாறிவிடாதபடிக்கு, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுத்த நல்ல ஆண்டவரே வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த தரிசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே நீர் பிறந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள் நீர் வாழுகிறபடியால் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, ஏலியை போல ஆண்டவரே நாங்கள் வசனத்தை ஆண்டவரே கர்த்தாவே கேட்க கூடாதபடிக்கு, அபூர்வமானவர்களாய் மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக அப்பா எங்கள் செவிகள் விருத்த சேதனமுள்ள செவிகளாய் ஆண்டவரே மாற்றித் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் கண்கள் தெளிவாய் இருக்கும்படிக்கு வேதத்தை ஆழமாய் வாசித்து ஆண்டவரே அதோடு கூட நடக்க கிருபை தாங்கப்பா. கேட்கிற வசனத்திற்கு 100% கீழ்ப்படிகிற இருதயம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, செய்தி கொடுத்த அருமையான போதகருக்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையோடு கூட எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட வசனங்கள் எங்களுக்குள்ளே ஆவியாகவும் ஜீவனாகவும் புறப்பட்டு வருவதாக என்று சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. எங்கள் கண்கள் தெளிவடைவதாக, எங்கள் தரிசனம் புதிதாக்கப்படுவதாக, எங்கள் வழிகள் சரியாக்கப்படுவதாக, கீழ்ப்படுகிற இருதயம் உண்டாவதாக. அப்பா நீர் அப்படியே செய்துவிட்டீர். எங்கள் சபை முழுவதையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள, உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.